Hi viewers, Assalamualaikum. I'm Fati. Welcome to Wasfa's Kitchen. Today நம்ம சேனல்ல KFC style chicken நம்ம வீட்ல இருக்க பொருள் வச்சு எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். So, skip பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போயிரலாமா? Let's get into the video. நான் இந்த ரெசிபி பண்றதுக்காக ஒரு 1/2 kg chicken எடுத்து அதை நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இஞ்சி ஆனியன் ஒரு சின்ன துண்டு 5 பல் பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மிளகு சீரகத்தூள் மிளகாய்த்தூள் இது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kgக்கு 2 eggs போதும். சோள மாவு 2 டேபிள் ஸ்பூனும் மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூனும் நான் எடுத்திருக்கேன். தயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, தேவைப்படும். கடைசியாக உப்பு தேவையான அளவு. இப்போ அந்த சிக்கனை எப்படி மேக்னேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கிட்டு அதில் 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். KFC ஸ்டைலில் பண்ணணுன்னா நம்மக்கிட்ட ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் அந்த மாதிரிலாம் தேவைப்படும். அப்படி இல்லாததுனால நம்ம இஞ்சி பூண்டு சின்ன சைஸ் ஆனியன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி கலந்து அதை கொஞ்சம் பேஸ்ட் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படியே போட்டுட்டோன்னா அது கொஞ்சம் குறை ஆன மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த சில்லி பவுடரும் பெப்பர் பவுடரும் இதில் போட்டுடலாம். உப்பு அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கடைசியாக தயிரை ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணோடனே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தயிர் கட்டியாக இருக்கக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மோர் மாதிரி ஆக்கிக்கோங்க. கடைசியாக சிக்கன் எல்லாத்தையும் அது உள்ளே வச்சு நல்லா அது முங்குற மாதிரி ஃபுல்லாக அமுக்கி விட்டுறணும். எல்லா சிக்கனையும் அதே மாதிரி வச்சுட்டு ஒரு 4-5 hours ஃப்ரிட்ஜில் வச்சு மேக்னேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம செகண்ட் ஸ்டெப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பவுல் எடுத்துகிட்டு அதில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் இது 2த்தையும் போட்டுட்டு உப்பும் தேவையான அளவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிரில் ஊறிட்டுருக்க சிக்கன் 6-7 hours நல்லா ஊறிச்சுன்னா நல்லா சூப்பராக வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் செம்மையாக இருக்கும். நான் ஒரு 3.5 hours தான் ஊற வச்சுருந்தேன். கடைசியாக அந்த பவுடர் கூட கார்ன் சிப்ஸை பொரிக்காமல் நம்ம வாங்கியிருப்போம்ல, அந்த சிப்ஸை நல்லா நொறுக்கிட்டு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர் ஒரு பிளேட் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சிக்கனை அதுலேருந்து எடுத்து அந்த பவுடர் மேலே வச்சு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. இதே மாதிரி தான் எல்லா சிக்கனையும் இந்த பவுடரோட டிப் பண்ணி எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு பாயில் பண்ண போகிறோம். அந்த பவுடர் சில பீசஸில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா திருப்பியும் அந்த தயிர்லேயே டிப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பவுடரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு வைங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஃபைனலாக அந்த சிக்கனை நம்ம சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அந்த ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பீசஸாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கும். நம்ம திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக KFC சிக்கன் மாதிரி எவ்வளோ பொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஃபைனலாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதும் நம்ம அதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப க்ரன்ச்சியான கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.